ஓம் சாந்தி. இன்றைக்கி நாம் பேக் டு பேசிக்ஸ், அதாவது அடிப்படையை நாம் திரும்புவோம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். நாம் எல்லாருமே ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது ஓம் சாந்தி என்று கூறுகின்றோம். ஓம் சாந்தி என்பதனுடைய யதார்த்தமான பொருள் என்ன? நமக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றது, இல்லை நாம் பிறருக்கு என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, ஓம் என்றால் நான் ஆத்மா, அதை 3 முறை சாந்தி சொல்லுகின்றார்கள். முதல் சாந்தி நான் சாந்த சொரூபமான ஆத்மா. இரண்டாவது சாந்தி சாந்தி தாமத்தை சேர்ந்த ஆத்மா. மூன்றாவது சாந்தி கடல் பாபாவுடைய குழந்தை. இப்படி தான் சொல்லியிருக்காங்க, நாம் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் தாதி ஜானகி அவர்கள் அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறாங்க. சாந்திவனில் டெய்லி ஈவினிங் யோகாக்கு அப்புறம் அவங்க வருவாங்க ஸ்டேஜுக்கு. வந்த பிறகு 3 முறை ஓம் சாந்தி என்று கூறுவார்கள். ஒவ்வொரு ஓம் சாந்திக்கும் அதனுடைய பொருளையும் கூறுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் ஓம் சாந்தி நான் யார். இரண்டாவது ஓம் சாந்தி என்னுடையவர் யார். மூன்றாவது ஓம் சாந்தி இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும். இந்த 3 விஷயத்தை தான் சொல்லுவாங்க. 89 வருஷமாக பாபா ஞானம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கடல். அந்த ஞானத்தினுடைய சாரம் இந்த 3 விஷயத்தில் தான் இருக்குது. நான் யார், என்னுடையவர் யார், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் யார், நீங்களே தெரியுமா, எல்லாருக்குமே தெரியும்ல அது. இப்போ நான் யார், ஆத்மா. ஆக நாம் இன்னும் பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரலன்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள 600 கோடி பேரும் ஆத்மாக்கள் தானே. நான் உங்களை தானே கேட்டேன் நீங்கள் யாருன்னு. அப்போ என்ன சொல்லணும், என்ன நினைக்கணும்? ஆத்மானா ஆத்மான்னு தான் நினைக்கணுமா? அமைதியான ஆத்மா. அப்போ நமக்கு கோபமே வர்றதில்லை, டென்ஷனே வர்றதில்லை. அப்படியா? அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கா? நான் உங்களுடைய ரூபத்தையோ உங்களுடைய குணத்தையோ உங்களுடைய கர்த்தவியத்தையோ அல்லது உங்களுடைய செயல்பாட்டையோ, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆத்மா என்றால் மனம் புத்தி சம்ஸ்காரம் இணைந்த நான். மனம் புத்தி சம்ஸ்காரம் என்பது அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அது எப்படி செயலாற்றுகிறது என்பதை தவிர அது ரியாலிட்டி கிடையாது. உண்மையில் நான் ஆத்மா என்று சொல்லும்போது நம்ம நினைவுக்கு என்ன வருகிறது அல்லது என்ன வர வேண்டும், அதான் பேசிக்ஸ். ஆத்மானா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆத்மாக்கள் தான். அப்போ நாம் வரும்போது எப்படி வந்தோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தனியாக வந்தோன்னு. எல்லா ஆத்மாவும் தனியாக தான் வரும். எப்போ வந்தாலும் தனியாக தான் வரும், போகும்போதும் தனியாக தான் போகும். நம்மெல்லாம் கூண்டோடு போவோம் கைலாசம், ஆனாலும் ஆத்மா தனித்தனியாக தானே போவோம். ஆக நான் என்று நினைத்த மாத்திரத்தில் பேசிக்காக எனக்கு என்ன நினைவுக்கு வர வேண்டும் என்றால், சங்கம யுக சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. மனிதன் தேவனாலாம் அப்படிங்கிறது நம்ம உலகத்துக்கு சொல்கிறது. ஆனால் மனிதன் தேவனாக முடியவே முடியாது. இப்போ நாமெல்லாம் யார்? மனிதர்களா, தேவதைகளா? தேவதைகள்னு சொன்னோன்னா வீட்டில் இருக்கவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றவங்களாம் அப்புறம் விடுங்க, வீட்டில் இருக்க யாருமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. மனிதர்கள்னால் மனிதர்களுக்கான ஆசாபாசங்களும் நம்மகிட்ட கிடையாது. அப்போ நம்ம நெய்தர் மேன் நாரே டிடி அப்படின்னா தமிழ் என்ன சொன்னோன்னா ரெண்டுங்கட்டான்னு அர்த்தம். அதாவது அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடியவர் என்று அர்த்தமாகிறது. ஆக நான் சங்கம யுகத்தினுடைய சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. ஏன்னா பிராமன்லேருந்து தான் நம்ம ஃபரிஸ்தா ஆகிறோம், ஃபரிஸ்தாலேருந்து தான் தேவதை ஆகின்றோம். தேவதாருக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்ன, ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தாவுக்கு முன்னாடி நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம். அது எந்த பிராமன்? பூணூல் போட்ட பிராமன் கிடையாது, குடுமி வச்ச பிராமன் கிடையாது. நம்ம சங்கம யுகத்தினுடைய அது எப்படிப்பட்ட பிராமண ஆத்மா? சர்வசிரேஷ்ட ஆத்மா. ஆக நான் என்று நினைத்த மாத்திரத்தில் என்னுடைய மனதில் என்ன என்ன வர வேண்டும்? சங்கம யுக
சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மா என்பது நினைவில் வரணும். ஏன்னா பிராமணருடைய கர்த்தவியம் என்ன, அத்தனை நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி நாம் இருக்கிறது பிராமணர்கள் தானே. ஆனால் நம்ம 100% பிராமணனாக இருக்கமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஆக ஹூ ஆம் ஐ, நான் யார் என்கும் பொழுது பிராமண ஆத்மா, அதுவும் எந்த யுகத்தினுடைய, சங்கம யுகத்தினுடைய, அது எப்படிப்பட்ட சர்வசிரேஷ்டமான பிராமண ஆத்மா. இதுதான் பேசிக்கில் நமக்கு ஃபீலிங் வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது கண்டினியூஸாக இருக்கணும். ஆக ஹூ ஆம் ஐ, நான் யார் என்பதனுடைய பேசிக் என்ன, சங்கம யுகத்தினுடைய சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. ரெண்டாவது பாயிண்ட் தாதி சொல்கிறாங்க, நான் யாருடையவன், என்னுடையவர் யார். இந்த ரெண்டுக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கா? நான் யாருடையவன் இல்லை என்னுடையவர் யார், ரெண்டுக்கும் பெருசாக ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோட்டத்தில் தெரியாது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ எங்கள் அப்பா யார் தெரியுமா, பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காவாகும். எங்கள் அப்பா யார் தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாகட்டும். எங்கள் அப்பா யார் தெரியுமா, கவர்னர் ஆக்கும், பிரசிடெண்ட் ஆக்கும். சொல்லும்போது என்ன வருது, ஒரு போதை வருகிறது. நான் யாருடையவன் என்று சொல்வதை விட என்னுடையவர் யார் என்று சொல்லும்பொழுது போதையில் வருகிறது, பெருமையில் வருகிறது. ஆனால் தான் தாதி ஜானகி மட்டும் வித்தியாசமாக அந்த பார்வை கொண்டு வருவாங்க. சாந்தி கடல் பாபாவனுடைய குழந்தை, நான் சாந்தி சொரூபமாக இருக்கிறேன். அன்பு கடல் பாபாவனுடைய குழந்தை, நான் அன்பு சொரூபமாக இருக்கிறேன். ஞான கடலுடைய குழந்தை, நான் ஞான சொரூபமாக இருக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறத விட எங்கள் அப்பா யார் தெரியுமா, என்னுடைய டீச்சர் யார் தெரியுமா, என்னுடைய சத்குரு யார் தெரியுமா, என்னுடைய நாயகன் யார் தெரியுமா, என்னுடைய ஃப்ரெண்டு யார் தெரியுமா, அப்படி நினைக்கும் போது என்ன வருது, போதை வருகிறது. ஆக என்னுடையவர் யார் என்பதற்கும் நான் யாருடையவன் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னுடையவர் யார், உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமே கிடையாது, எல்லாம் ரொம்ப வருஷமாக ஞானம் தெரியுங்க. நம்முடையவர் பாபா யார், நிச்சயமாக சாய்பாபா இல்லை, வேறு எந்த பாபா, சிவபாபா. சிவபாபா யார், அப்பா. ஏன் அவர் டீச்சர் இல்லையா, சத்குரு இல்லையா, நாயகன் இல்லையா, யார் அவர், அவரை சொல்லுங்கள். ஆத்மாக்களுடைய அப்பா. அவர் அப்பா மட்டும் இல்லைல்ல, டீச்சராகவும் இருக்கார்ல, சத்குருவாகவும் இருக்கார்ல. முதல்ல அப்பாவா, சரி, அப்புறம் கடைசியா தர்மராஜா, அதுவும் முக்கியம் இல்லை, தர்மராஜா ரொம்ப முக்கியம் தானே. அப்போ என்னுடையவர் அப்படி சொல்லும்போது அது யார், பேசிக்காக யார். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பேசிக்ஸில் தான் நான் யாருங்கும்போது சங்கம யுகத்தினுடைய சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா என்று நினைப்பது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி என்னுடையவர் யார், யார் அவர், அவருடைய பேசிக் குவாலிட்டி யாருக்குமே இல்லாதது எது, அவருடைய நான் ரூபத்தையோ பெயரையோ அவருடைய செயலையோ அவருடைய இருப்பிடத்தையோ அவர் என்ன செய்கிறாரு அவருடைய சிறப்பு இயல்பில் எதையும் நான் கேட்கல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பதித்த பாவனன் அது அவருடைய செயல், நான் செயலை பற்றி கேட்கல. அவர் யார், பேசிக்காக அடிப்படையில் யார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ். இந்த அடிப்படையில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். பில்டிங் 20 மாடி அழகாக பில்டிங் கட்டியிருக்கலாம், ஆனால் அது எதில் நிற்கிது, ஃபவுண்டேஷனில் தான் நிற்கிது. ஆனால் ஃபவுண்டேஷன் கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. அதனால தான் ஃபவுண்டேஷனில் அடிப்படையில் அவர் யார், ஞானக்கடல், அன்பு கடல், தூய்மை கடல், எல்லாம் கடல் தான். நான் கடலெல்லாம் கேட்கல, அவர் யாருன்னு சொல்லுங்கள் பாப்போம். பாபா சொல்கிறாரு, பேஹத், எல்லைக்கு அப்பாற்பட்டவன். இந்த டைட்டில் யாருக்குமே கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்டவர்னா யார், அவருக்கு லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட். சரி, அன்லிமிட்டெட் எதில், எல்லாத்துலேயும் அவர் அன்லிமிட்டெட் தான். அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் யாருன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், கடல்னு சொல்கிறோம். அன்பு கடல், ஞான கடல், அறிவு கடல், சாந்தி கடல், சக்தி கடல், இரக்க கடல்லாம் சொல்கிறோமே. கடல்னு ஏன் சொல்கிறோம்,
எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எல்லைக்கு அப்பாற்பட்டவர் எப்படி? கடல் எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது? ஏன்னா அதுக்கு நீளமும் கிடையாது, அகலமும் கிடையாது, ஆழமும் கிடையாது. அதனால தான் எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறோம். அவருடைய குணங்கள் எல்லாத்துலேயுமே பாருங்கள், நீளம் அகலம் ஆழம் பார்க்க முடியாது. சரி, அவருடைய ரூபம் என்ன? புள்ளின்னு சொல்லக்கூடாது. நான் செம்புள்ளியா கரும்புள்ளியான்னு கேட்டுருவேன். ஜோதி புள்ளி, அதான் முக்கியம். ஜோதி சொல்லி தான் சொல்லணும். ஜோதி புள்ளி வடிவமானவர். புள்ளினா என்ன? புள்ளிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புள்ளிக்கும் நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் பார்க்க முடியாது. கரெக்டாக? அப்போ உருவத்தில் பார்த்தாலும் அவர் இன்ஃபினிட்டிவ், குணங்களில் பார்த்தாலும் யார்? இன்ஃபினிட்டிவ். சரி, அவர் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்குது? இன்ஃபினிட்டிவ். ஞானமும் எப்படி இருக்குது? அன்லிமிட்டடாக கொடுக்குறார். சரி, ஆஸ்தி கொடுக்குறாரு தந்தையா, அதுவும் எப்படி? 21 ஜென்மங்களுக்கு ராஜ்யபாகியம், 84 ஜென்மத்தில் ஒரு வேலை கூட நம்ம பசியாக இருக்க மாட்டோம். பாபா கொடுத்த கேரண்டி இது. அப்போ அன்லிமிட்டடாக கொடுக்குறாரு பாருங்கள். சரி, ஆசிரியராக இருந்து எப்படிப்பட்ட படிப்பு சொல்லித்தரார்? சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்ந்த தேவதா நிலைமைக்கு நம்மளை படிப்பு சொல்லித்தரார். சத்துகுருவாக இருந்து வரதானங்களை கொடுக்குறார், வரதானங்களாலே நம்மளை பாலனை செய்கின்றார். நாயகனாக இருந்து ஏக் விரதா, பத்தி விரதா, ஏகாந்தத்தில் ஏகாந்த பிரியமுடையவர்களாக, ஏக்கிற ஸ்திதியை உடையவர்களாக நம்மளை ஆக்கிறார். நண்பனாக இருந்து நமக்கு அவரை மாதிரி சகவத்தை யாருமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாம் கம்பைண்டு சொரூபத்திற்கான அனுபவத்தை செய்விக்கின்றார். அப்போ என்னுடையவர் அப்படின்னு நினைக்கும் போது பேசிக்காக என்ன நினைக்க வரணும்? பேஹத், எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அன்லிமிட்டெட். அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் அதில் அடிஷன் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் யார் அப்படிங்கிறனுடைய பேசிக் என்ன? சங்கம யுகத்தினுடைய சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. பிராமண ஆத்மா நாம் எப்போ வந்தோம், எப்படி வந்தோம்? எப்போ வந்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் கூட நாம் வந்தோம். எப்படி வந்தோம்? வரும்போது தூய்மையாக வந்தோம். எந்த ஆத்மா வந்தாலும் தூய்மையாக தானே வரும். பரந்தாமத்தில் ஒரு ஆத்மா வருதுன்னா தூய்மையான இடத்துலேருந்து அது எப்படி வரும்? தூய்மையாக தான் வரும். நீங்கள் எப்படி வந்தீங்க சொல்லுங்கள்? என்னது? 16 கலைகளோடு வந்தீங்க. வெரி குட். அதாவது நாம் தேவ ஆத்மாவாக வருகின்றோம். தேவத்தான் இந்த பூமியில் ஆகிறோம். ஆனால் வரும்போது எப்படி வர்றோம்? தேவ ஆத்மாவாக வருகின்றோம். தேவ ஆத்மா என்றால் யார்? நமக்கு நல்லாவே தெரியும். 5 டிகிரி வாங்கினவங்க. என்னென்ன டிகிரி? பிஏ, பிஎஸ்சி, பிகாம. 5 டிகிரி என்ன? சர்வ குண சம்பன்ன. சர்வ குணன்னா அனைத்து குணங்கள்லையும் நிறைந்திருக்கணும், 100%. 2வது டிகிரி என்ன? சோலா கலா சம்பூர்ண. 16 கலைகள் சம்பூர்ணமாக இருக்கின்றன. 16 கலைகள் என்ன? யாராவது கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு நான் கிஃப்ட்டு தரேன். சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், பாபா சோலா கலான்னு சொல்கிறவனுடைய பொருள் என்ன தெரியுமா? யதார்த்தமான பொருள் என்ன தெரியுமா? 16வது நாள் சந்திரன் பௌர்ணமி ஆகிறது, முழுமை அடைகிறது. அந்த முழுமை அடைவதைத்தான் அவர் சோலா கலான்னு சொல்கிறாரு தவிர கலைகளில் 16 சொல்லலை. ஆக எல்லா கலைகளும் 100%, என்ன கலைகள்லாம் இருக்கோ அத்தனை கலைகளிலும் நம்மளை என்ன பண்ணுறார்? சம்பூர்ணமாக சம்பன்னமாக ஆக்குகின்றார். அதான் 2வது. 3வது என்ன? சம்பூர்ண நிர்விகாரி. நிர்விகாரின்னா என்ன அர்த்தம்? விகாரமற்றவர்கள். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க நீங்கள். நிர்விகாரி, நீன்னு போட்டாக்கா விகாரம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாபா அபேக்தம் ஆகும்போது நமக்கு 3 வரதானங்களை கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன வரதானம் அது? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. வரிசையில் கரெக்டாக சொல்லுங்கள்.
நிராகாரி உங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் போல இருக்க. ரெண்டாவது தடவை கேட்டேன்னா, நிராகாரி, அகங்காரி, நிர்விகாரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக பேசும்போதெல்லாம் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவ்யக்த பாப்தாதாவுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. நிராகாரி உங்கள் மனதில், அகங்காரி உங்கள் வார்த்தைகளில், நிர்விகாரி உங்கள் செயலில். எண்ணம், சொல், செயல், இந்த 3 தானே முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாரு பாருங்கள், வரதானம் கொடுக்கும்போது. அப்போ நாம் வரும்போது எப்படி வந்தோம்? தேவ ஆத்மாவாக வந்தோம். அவள் போகும்போது எப்படி போனோம்? எப்படி வந்தோமோ அப்படி தான் போகணும். எப்படி நம்ம போகிறோமோ அப்படி தான் வருவோம். அதனால தான் பாபா என்ன சொல்கிறார், நம்மளெல்லாம் 5 குவாலிஃபிகேஷன், இந்த குவாலிட்டிஸ் சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு தான் போகணும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித்தரார். அப்போ நான் வரும்போது தேவாத்மா வந்தேன் அப்படின்னா, போகும்போது எப்படி போகணும்? தேவாத்மாவை போகணும். அப்படின்னா இந்த 5 குவாலிட்டி இருக்கணும். இந்த 5 குவாலிட்டிக்கு தான் 4 சப்ஜெக்ட். கேட்குற ஞானமாகட்டும், நம்மளுடைய யோகமாகட்டும், தாரணையாகட்டும், சேவையாகட்டும், 4மே எதை பேஸ் கொண்டு போது? நாம் சர்வகுண சம்பன்ன, சோலா கலா சம்பூர்ண நிர்வாரிகாரியாக நாம் ஆவதற்கான முயற்சிக்கான இந்த பாடங்கள் தான். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, நிர்விகாரி அப்படின்னு சொல்கிறாரு. நிர்விகாரியில் என்ன இருக்குது? அகங்காரி இருக்குது, இருக்கா இல்லையா? விகாரங்கும் போது காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் 5 சொல்கிறோம். நிர்விகாரிங்கும் போது நிரகங்காரியில் இருக்குது. அப்படி இருந்தும் பாபா என்ன பண்ணுறாரு? தனியாக சொல்கிறார். அப்போ அவருடைய ஃபோக்கஸ் என்னென்னா, உங்களுடைய சுமிருத்திலேருந்தே நீங்கள் என்ன ஆகணும்? நிராகாரி ஆனால் தான் உங்களால் நிரகங்காரியாக ஆக முடியும். நிராகாரியம் அகங்காரி ஆனால் தான் நிர்விகாரியாக ஆக முடியும். ஏன்னா சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுது வார்த்தைகள் பிளேஸ் மேஜர் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஆக நான் யார் அப்படிங்கும்போது சுமிருத்தியில் என்ன வரணும்? சங்கம யுக சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. அப்போ என்னுடையவர் யார்? ஏன்னா ஒரு காயினில் எப்படி 2 பக்கம் இருக்கோ ஒரு காசில், அதே மாதிரி நான் எனது 2 இணைந்து தான் இருக்கும். அதை உங்களால் பிரிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், நான் டாக்டர்னு மறந்துட்டான்னு வச்சுங்க, அவரால் மெடிசின் கொடுக்க முடியுமா? ஒரு ஜட்ஜி ஒரு செகண்ட் மறந்துட்டான்னு வச்சுங்க, நான் ஜட்ஜுன்னு, அவரால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அவருடைய ப்ரொஃபஷனுக்கு அவர் யாருங்கிறதுக்கு முதல்ல என்ன தெரியணும்? நான் யாருன்னு தெரியணும். ஆக நான் யார் என்பதை தெரியாமல் என்னோடது தொழில் என்ன, என்னுடைய ப்ரொஃபஷன் என்ன, என்னுடைய கடமை என்ன, எதையுமே அவங்களால நினைக்க முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களை கீழான நிலைமை கொண்டு வந்ததே இந்த 2 தான். நான் என்ற தேக அபிமானத்தின் காரணமாக உடல்னு நினச்சிங்க, விகாரத்துக்கு வசமானீங்க. தேக அபிமானத்தில் வந்தனால தானே விகாரத்துக்கு வந்தோம். தேக அபிமானத்துக்கே வரலைன்னா விகாரத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ நான் என்ற அந்த பொருளில் தேகம்னு நினச்சனால தான், தேக அபிமானத்தில் வந்து தான் நம்ம விகாரியானோம். அதே மாதிரி எனது என்பதில் எங்கே பிரச்சனை? லிமிட்டட்னஸ் எங்கே வந்தது? எனது மனைவி, எனது குழந்தை, என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என்னுடைய மக்கள், என்னுடைய சமுதாயம், எங்கெல்லாம் என்னுடையது வந்ததோ அங்கே தான் டிஃபரன்சியேஷனே வந்தது. சத்தியத்தை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லிவிட்டோம், ஒரே ராஜ்யம் ஒரே மொழி அப்படின்ட்டு. முதல்ல என்ன இருக்கக்கூடாது? டிஃபரன்சியேஷன் இருக்கக்கூடாது. இப்போ பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு, ஏதாவது டிஃபரன்சியேஷன் பார்க்குறாரா? ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு கிடையாது. படித்தவங்களுக்கு வேறு, படிக்காதவங்களுக்கு வேறு கிடையாது. பணக்காரவங்களுக்கு வேறு, ஏழைக்கு வேறு கிடையாது. இது ஏன் சீனியாரிட்டிக்கே கிடையாது. 40 வருஷமாக நீங்கள் ஞானத்தில் இருக்கீங்க, இவங்க ஞானத்து வந்து 4 நாள் தான் ஆகுது, 2 பேத்துக்கும் ஒரே முரளி தானே. பாபா மட்டும் கொடுக்கும்போது எப்படி டிஃபரன்சியேஷே பார்க்கல? அவ்யக்த பாப்தாதனுடைய மகா வாக்கியத்தில் எப்போதுமே யூஸ் பண்ணுறது 3 வார்த்தை தான். உங்களுக்கே ஆச்சரியமாக கேட்டால்,
முதல்ல எப்படின்னா அவர் சொல்லுவார், சதான்னு சொல்லுவார். எப்பொழுதும் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் நீங்கள் வெற்றி சொரூபமாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நீங்கள் ஆதாரமூர்த்திகளாக உத்தாரமூர்த்திகளாக இருக்கணும். எத்தனை ஆயிரம் டைட்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு, எல்லாத்துலையும் என்ன சொல்லுவார், சதான்னு தான் சொல்லுவார். ஏன் அவர் மட்டும்தான் இந்த சதான்னு சொல்கிறார்? ஏன்னா அவர் சதாசிவன், அவ்வளோதானே ஆன்சரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் யார், சதாசிவன், அதனால் சதா சொல்கிறார். அதேமாதிரி ஒவ்வொரு மகா வாக்கியத்திலும் பார்த்தீங்களா, ஹர் ஏக் பச்சேக்கா, ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லுவார். நீங்கள் 80 வருஷம் படி ஞானத்துக்கு வந்திருந்தாலும் சரி, இப்போ தான் நீங்கள் குழந்தை ஆயிருந்தாலும் சரி, ஒவ்வொரு குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் வெற்றி ரத்தினங்கள், பாக்கியத்தினுடைய நட்சத்திரங்கள், உங்களுடைய நெற்றியில் நான் 3 ரேகைகளை பார்க்குறேன் அப்படி தானே சொல்கிறாரு. அப்போ அவர் எப்படி பார்க்குறாரோ அப்படி நம்ம பார்க்குறோமா? பார்க்கணுமா வேண்டாமா? அவர் எப்படியோ அப்படி தானே ஆகணும். அதுக்கு தானே பாப் சமானம் ஆகிறதுக்கான முயற்சி செய்கிறோம். முதல்ல ஞானத்தை வந்த புதுசில் கேட்டாங்க, உங்களுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. பாப்பா முதல்ல ஒரு படத்தை காட்டுவார். என்ன படம்? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன். அப்போ என்ன ஆகணும்? லக்ஷ்மி நாராயணன். நீங்கள் ஆகவே மாட்டீங்க. ஏன்? ஒன்று லக்ஷ்மி ஆகிறேன்னு சொல்லணும், இல்லை நாராயணன் சொல்லணும். லக்ஷ்மி நாராயணனா கலியுகத்தில் தானே ஆவீங்க. பாபா என்ன சொன்னார்? நான் ஸ்ரீகிருஷ்ணாவன் நாராயணாவன். மம்மா என்ன சொன்னாங்க? நான் ஸ்ரீ லக்ஷ்மி ஆவேன்னு சொன்னேன். மம்மாவோ பாபாவோ நான் லக்ஷ்மி நாராயணன் ஆவேன்னு சொன்னாங்களா? சொல்லலை. இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் வெரி கிளியர். அவங்களுக்கு அவங்களுடைய லட்சியம் தெளிவாக இருக்கின்றது. நமக்கு தான் என்ன சந்தேகம்னா, நம்ம என்ன ஆகும்னே தெரியாது. அதனால் நான் லக்ஷ்மி நாராயணாவன். அப்போ வி ஆர் நாட் கிளியர். ஒரு ரேஸில் நம்ம போகிறோன்னா டெஸ்டினேஷன் நமக்கு ரொம்ப கிளியராக தெரிய வேண்டும். அப்போ இப்போ இனிமையாக சொல்லுங்கள், நான் லட்சுமி ஆகணுமா இல்லை நாராயணன்? ஏதாவது ஒன்று தான் நம்மளால் ஆக முடியும். இப்போ கொஷின் என்னென்னா, நான் இப்போ என்ன செய்யணும்? தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு? இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், நான் இந்த பேங்க்கில் மேனேஜர். இப்போ நான் யார்? பேங்க்கில் மேனேஜர். இப்போ நான் பேங்க்கில் மேனேஜர் ப்ரெசண்ட்லன்னா, பாஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன்? மினிமம் ஒரு டிகிரி வாங்கியிருப்பேன், பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பேன், பாஸ் ஆகியிருப்பேன், இன்டர்வியூவில் பாஸ் ஆகியிருப்பேன், ஒரு கிளர்க்கோ அல்லது ஆஃபீஸரோ ஆகியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் மேனேஜராக ப்ரொமோட் ஆகியிருப்பேன். அப்போ நிகழ்காலத்தில் நான் இருப்பதற்கான ஆதாரம் எது? கடந்த கால என்னுடைய முடிவுகள் மற்றும் முயற்சிகள். இது 2 தானே. நான் மெடிக்கலில் படிச்சிருந்தா டாக்டர் ஆகிருப்பேனே, மேனேஜராக எதுக்கு ஆகியிருக்க போகிறேன்? சான்ஸே கிடையாது இல்லை. அப்போ நிகழ்காலத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னா, என்னுடைய கடந்த கால முடிவுகள் மற்றும் முயற்சிகள். சின்ன சின்ன வயசுலலாம் சகோதரிகள் சமர்ப்பணம் ஆகிடுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது, இந்திரியத்தினுடைய சுகங்கள் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் அவங்க அப்படி ஒரு டெசிஷன் ப்ரெசண்டில் எடுக்கிறாங்கன்னா காரணம் என்ன? தே ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவில் மட்டும்தான் அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும். ஆக நிகழ்காலத்துக்கு ஆதாரம் எது? கடந்த கால முடிவுகள் மற்றும் முயற்சிகள். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, எதிர்காலத்திற்கு கடந்த காலம் எது? வரப்போகின்ற எதிர்காலம் என் கையில் இல்லை. இப்போ என்ன ஆகும்லாம் தெரியாது. நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், 5 நிமிஷம் வந்து டலக்குன்னு விழுந்துட்டேன்னா என் பணத்தை தூக்கி அனுப்பிச்சிடுவாங்க மதுரைக்கு. எனக்கு என்ன தெரியும்? நான் இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? கன்ஃபார்ம்டே கிடையாது. உலக விநாசத்தை பற்றி யோசிப்பாங்க. உலகம் விநாசம் எப்படி ஆகும், அதில் என்ன ஆகும்? உலக விநாசத்தை விட நீ எப்போ விநாசம் ஆகணும் உனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீ அதுக்காவது முயற்சி பண்ணலாம்ல. அப்போ இந்த ப்ரெசண்ட்டுக்கு ஆதாரம் எது? பாஸ்ட்னா எதிர்காலத்துக்கு பாஸ்ட் எது? நிகழ்காலம். அப்போ முடிவு எப்போ எடுக்கணும்? முயற்சி எப்போ எடுக்கணும்? இப்போ தானே செய்யணும். அதைத்தான் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, லிவ் அட் ப்ரெசண்ட். நிகழ்காலத்தில் வாழ்வது தான் வாழ்க்கை. அதுவும் ஆன்மீக வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். பாபா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸில் நிறைய சில கம்யூனிட்டிஸே இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் பாபா எந்த ஒரு டெக்னிக்கல் வேர்டையும் யூஸ் பண்ணாவே சிம்பிளாக நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். ஆனால் ரொம்ப ஆழமான ஞானம். ஏன்னா இட்ஸ் நாட் எ ஸ்மால் திங்.
சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனாலிட்டியை மாற்ற முடியாதுன்றான். ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் உங்கள் பர்சனாலிட்டி என்ன அதுதான் கடைசி வரைக்கும்ன்றான். ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு, மனித ஆத்மாவாக இருந்தால் தேவ ஆத்மாவாக ஆக்குறார். முதல்ல என்ன ஆக்குறாரு, பிராமணனாக ஆக்குகின்றார். அவன் இப்போ நம்ம என்ன ஆகணும், பிராமண ஆத்மாவாக இருந்தால் தான் ஃபரிஸ்தாஸோ தேவதையாக நம்ம ஆக முடியும். அப்போ பாபாவுடைய ஒரு அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அவ்யக்த வாணியில் பாப்தாதா சொல்கிறாரு, இது கடவுளுடைய காரியம் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் ப்ரூஃப். இந்த காலத்தில் சும்மாலாம் சொன்னால் நீ சொல்கிற கடவுள் வர்றாரு, கடவுள் தான் பேசுகிறாரு, அதெல்லாம் எனக்கு எப்படிப்பா நான் ஏற்றுக்க முடியும்? ப்ரூவ் பண்ணி இது கடவுளுடைய காரியம்தான். நம்மலாம் யோசிக்கணும் என்ன பதில் சொல்கிறதுன்னு. ஆனால் அவ்யக்த பாப்தாதா முதலே சொல்லிட்டார். நம்ம முதல் ப்ரூஃப் என்ன தெரியுமா, இம்பாசிபிளை பாசிபிளாக ஆக்குவது, அதாவது முடியாததை முடிய செய்வது. கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாது. அதனால் வீட்டை விட்டு போ, குடும்பத்தை விட்டு போ, சன்னியாசமாக. சன்னியாசி தர்மம் அப்படி தானே ஆரம்பிச்சது. தூய்மையாக ஒரு மனைவியினுடைய முகத்தை பார்த்தாலோ குடும்பத்தில் இருந்தாலோ இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவில் தானே சன்னியாசி தர்மமே ஆரம்பிச்சது. 63 ஜென்மம் அத்தனை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்களால் எப்படி இருக்க முடியாது? தூய்மையாக இருக்கீங்கள? நீங்கள் ஒன்றும் பெரிய சன்னியாசி எல்லாம் இல்லையா, வீடெல்லாம் விட்டு போகவே இல்லையே. அப்போ என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? இம்பாசிபிளை பாசிபிள் ஆகிட்டீங்க. பாபா சொல்கிற 2 பேருக்கு நடுவில் ஞானம் என்ற கத்தியை வைக்கிறீங்க. ஞானம்னா என்ன? முதல்ல அது தெரியணும். ஞானம்னா என்ன? ஆத்ம ஞானமா, பரமாத்மா ஞானமா, சுதர்சன சக்கர ஞானமா? என்ன ஞானம்? ஞான் அர்த்தாத் சமஜ், புரிந்து கொள்ளுது. நீங்கள் எங்கெல்லாம் ஞானம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் புரிதல் என்ற ஒரு வேர்டை கேட்டு பாருங்கள், நிறைய விஷயம் புரியும். நாமெல்லாம் என்ன புரிஞ்சிட்டோங்கிறது முக்கியமே இல்லை. அது எனக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பற்றி நாலேஜ் இருக்குது, அதனுடைய ஆதாரத்தில் தான் நான் புரிஞ்சுக்குவேன். ஆனால் பாபா என்ன புரிய வைக்கிறார் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் புரிந்து கொள்வதற்கும் பாபா எனக்கு புரிய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பாபா எதை புரிய வைக்கின்றார், நாம் கனவுலையும் நினைக்காத பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கின்றார். அப்போ முதல் ப்ரூஃப் என்ன? முடியாததை முடிய செய்வது. 2வது ப்ரூஃப் பாபா சொல்கிறாரு, கஷ்டத்தை சுலபமாக்குறது தான் என்னுடைய செயல். அதனால தான் கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுளேன்னு சொல்கிறோம். கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறோம். கடவுளை தெரியாது யாருன்னு, அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. ஆனாலும் கஷ்டம் வரும்போது கடவுளை நாம் நினைக்கிறோம். ஏன்னா கஷ்டத்தை சுலபமாக்குபவர் பாபா. என்ன கஷ்டத்தை எப்படி சுலபமாக்குனார்? சிம்பிளாக எடுத்துக்கோமே, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா நினைக்க வேணும், அவ்வளோ தானே யோகா. யோகாங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணாதீங்க, நினைவுன்னு சொல்லுங்கிற, ஈஸியாக இருக்கட்டும். ஏன்னா அந்த வேர்டை கேட்டாலே உங்களுக்கு பயம் வந்துடக்கூடாது, டிஃபிகல்ட் ஃபீலிங் ஆகிடக்கூடாது. ஈஸியாக இருக்கணுக்காக என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யுங்கள்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு அடியிலையும் நினைவு செய்யுங்க, உட்காரும் போதும் நிற்கும் போதும் எம்பரும் போதும் நீங்கள் நினைவு செய்யுங்கிறார். எப்போயாவது நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், உட்காரும் போதும் ஏந்திரிக்கும் போதும் பாபா நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லை. அவர் தான் சொல்கிறார்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பில் நினைன்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் பாபா சொல்லியிருக்காருங்க. என்ன சொன்னார்? எப்போதும் நினைவில் இருங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த நினைவுகளுக்கான முயற்சியை நான் செய்கின்றேன்னா, பேசிக் கொஸ்டின். சாந்திவனில் நாங்கள் சரண்டர் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 42 படி ஏறணும். லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டில் போக மாட்டோம், படியில் தான் ஏறுவோம். வெறும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, நான் ஆத்மா, பவித்ர ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, இப்படி நினச்சிட்டே காலை வச்சு படி ஏறி போயிட்டே இருக்கு. கீழே இறங்கும்போது பாபாவுடைய மகிமையை பாடிக்கிட்டே இறங்குறேன். ஒரு மாதம் இப்படியே பயிற்சி ஆகிடுச்சு. நானும் ஜெயக்குமா பிரதனும் போகிறோம், சாப்பிட போகிறோம், பேசிக்கிட்டே தான் போகிறோம். காலில் படியில் காலை வச்சோன்னா என்ன வந்தது? நான் ஆத்மா, பவித்ர ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா. எப்படி வந்தது? தட் இஸ் கால்ட் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். பாபா நமக்கு இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் வேர்டெல்லாம் சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், நமக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக டெக்னிக்கல் வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணல. பாபா மாதிரி த கிரேட்டஸ்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, கவுன்சிலர் உலகத்திலே பார்க்க முடியாது.
எந்த யுகத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் பாபா என்ன பண்ணுறார், நமக்கு ஈஸியாக்கிட்டார். எப்படி ஈஸியாக்கினார்? அவருக்கு தெரியாதா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டுன்னு? நீங்களே 4 சப்ஜெக்டில் எது கஷ்டம்னு கேளுங்களேன். எல்லா பிராமணன் என்ன சொல்லுவாங்க? யோகம்தான் சொல்லுவாங்க. அந்த யோகத்துக்கு பேர் என்ன? ராஜயோகம். ராஜயோகத்துக்கு அடைமொழி என்ன? சகஜ ராஜயோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகத்துக்கு பேர் சகஜ ராஜயோகமா? ஆனால் அதுதான் கஷ்டமாக இருக்கும். உட்கார்ந்தோன்னா வரமாட்டேங்குது. யாருக்காவது வருதா? வரலையா? இதே யோகம் நம்ம வீட்டில் பண்ணுறோம், சென்ட்ரலில் பண்ணுறோம், பாபா ரூமில் பண்ணுறோம், ஹாப்பி வில்லேஜில் பண்ணுறோம், மவுண்ட் டாப்பில் பண்ணுறோம், பாண்டவ பவனில் பண்ணுறோம், பாபா ரூமில் பண்ணுறோம். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இருக்கா இல்லையா? வித்தியாசம் எங்கேருந்து வந்தது? என் மனதில் தான் வந்தது. நான் ஒருவன். நான் யார்? நான் யார்? சங்கமயுக சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மா. என்னுடைய யார்? எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அது தந்தையாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் இருந்தாலும் சரி, சத்துகுருவாக இருந்தாலும் சரி. நான் அவரை நினைக்கிறேன், அவருடையவனாக இருக்கிறேன். அப்புறம் எனக்கு அது கஷ்டம். ஆனால் கஷ்டமாக இருக்கேன். பிகாஸ் நமக்கு என்ன இல்லை, அந்த அப்ரோச்சு தெரியல. இப்போது உதாரணத்துக்கு உங்கள் ஊரில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? ஒவ்வொருத்தவங்க ஊர்லேயும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30-40 பேர் தான் நினைப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை நினைப்பீங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களை நினைப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவங்களோட பக்கத்து வீட்டுக்காரவங்களை தான் அதிகம் நினைப்போம். ஏன்னா அங்கே தான் சண்டை. யார் மேலே சண்டை போடுறோமோ அவங்க நினைவு தான் அதிகமாக வரும். யார் நமக்கு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க நினைவு தான் அதிகம் வரும். நம்ம சுகம் கொடுக்குறவங்கள கூட மறந்துடுவோம், ஆனால் துக்கம் கொடுக்குறவங்கள நினச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு மாதாஜி சொன்னாங்க, எங்கள் மாமியாரை நினச்சா என் வயிறு இப்போ கூட பற்றிக்கிட்டு எரியுது பிரதர். அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க எனக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களாம் ஆம்பளைங்க, உங்களுக்கு தெரியாது அதனுடைய பிரச்சனைன்னு. சரி, எங்கே இருக்காங்க உங்கள் மாமியார்? அவங்க செத்து போயிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சுன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களை நினச்சா இப்போ என் வயிறு எரியுதுன்னா யாருடைய தவறு அது? மை ஓன் ஃபால்ட். ஆக நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க செக் பண்ணி பார்த்தீங்களா? எங்கே மேராக இருக்குமோ அவங்கள தான் நினைப்பீங்க. ஒரு குழந்தைய கொஞ்சமாக எப்படி தருமா கொஞ்சுவாங்க? என் குழந்தை, என் செல்லம், என் கண்ணு, என் வயிறம். என்ன ஏங்கிறது அதான் முக்கியங்க. நீங்கள் கண்ணு வயிறம் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வருது? போதை வருகிறது. ஆக ஒரு கொடியில் 1000 துணி காஞ்சா கூட பார்க்கும்போது ஏன் துணி ஏன் வருது? ஏன்னா என்னோட தானே எனக்கு நினைவு வரும். ஏற்கனவே நான் சொன்னேன், நான் எனது ரெண்டுமே இணை பிரியாதது. ஒரு காயினுடைய 2 சைடு மாதிரி. அப்போ என்னுடையதுன்னு வந்தால் தானே நினைவுக்கு வரும். நான் சாதாரணமாக கேட்கறது உண்டு. இப்போ நீங்கள் எய்த்தாவில் பார்க்கல, இது யாருடைய? இது யார்? இது யார்? பிரம்மாபாவா? பிரம்மாபாவா இல்லை பாப் தாதாவா? கொஞ்சம் அட்வான்ஸு ஸ்டேஜில் பாப் தாதான்னு சொல்கிறார். இப்போ அசோக் காபான்னு ஒரு பிரதர் இருக்கார், செக்யூரிட்டி விங்கில். அவருக்கு பேரலிட்டிக் அட்டாக் வந்துருச்சு. அவரால் நடக்க முடியாது. ஒரு பிரதர் அவர் கையில் பிடிச்ச கூப்பிட்டு நடந்து வருவார். நம்ம ஆஃபீஸுக்கு முன்னாடி கார் நிற்கும், காரை கிராஸ் பண்ணி போவார். இது என்ன ஒரு பெரிய விஷயமானு கேட்கலாம் நீங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, காரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. யார் ஸ்டிக்கரு? பாபா ஸ்டிக்கர். எல்லா கார்லேயும் பாபா ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கோம். ஸ்டிக்கர் தானே ஒட்டியிருக்கோம் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டிக்கரை தொடுவார், முத்தம் கொடுப்பார் 3 தடவை. நான் ஒரு தடவை பொறுமை இழந்து கேட்டுட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. என்ன பண்ணேன்னு தெரியலான்னு கேட்டார். தெரியாமல் தானே கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார் அவர் நம்மகிட்ட. அவர் சொன்னார், மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு பாபா அப்படின்றார். அவரால் நடக்க முடியல, பேரலிட்டிக் அட்டாக்கு, பட் ஹி இஸ் நாட் வரிட் அபவுட் இட். அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த படத்தையும் நம்ம படமாக தானே பார்க்குறோம், பிரம்மா பாபான்னு பார்க்குறோமே தவிர மேரா பாபான்னு நான் பார்க்கலையே. அப்புறம் எப்படிங்க நினைவில் வருவார் அவர்? எவ்வளோ சிம்பிள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு ரூமை கிராஸ் பண்ணுறேன், இந்த பக்கம் பாபா படம், அந்த பக்கம் பாபா படம், எல்லா இடமும் அப்படி தானே வச்சுருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமே பிரம்மா பாபா வெவ்வேறு போஸ்டில் இருப்பார். மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபான்னு சொன்னால் யார் நினைவில் இருக்கும்? பாபா நினைவில் தானே இருக்கும். ஆக மேரா பாபா அப்படின்னு சொல்கிறது தான் பேசிக்கு. அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? பக்தியில் கூட நாம் சொன்னோம்,
அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை ஒருவர்னு. ஆனால் என்ன சொல்லலை? மேரான்னு சொல்லலை. அனைவருக்கும் ஆத்மாக்கள் தந்தை அவருன்னு சொன்னோம். ஆனால் என்னுடைய தந்தை நாம் சொல்லலை. இல்லை, அந்த அனுபவம் எப்போ பெறுகின்றோம்? சரி, நீங்கள் எப்போ பாப்பா குழந்தையானீங்க? கரெக்டாக டைம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு தரேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் இந்த பட விளக்கத்தில் வந்த ஞானத்துக்கு இந்த 1 வீக் கோர்ஸுக்கு வந்தேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, பாபா குழந்தையா எப்போ ஆனீங்க? பார்த்தீங்களா, 26/2/90. சரி, ஞானம் கேட்டோன்னா வந்தீங்களா? 1 வாரம் கோர்ஸ் முடிஞ்சோன்னா பாபா குழந்தையானீங்களா? 1 மாதம் வாணி கேட்ட பிறகு பாபா குழந்தையானீங்களா? எப்போ பாபா குழந்தையானீங்க? அறிமுகம் உங்களுக்கு கிடச்சிது அன்னைக்கு. எப்போ குழந்தையானீங்க? அப்பயே ஆகிட்டான். இதுலேருந்தே தெரியுது, வி ஆர் நாட் கிளியர். பாபா அவ்யக்த வாணியில் சொல்கிறாரு, என்னைக்கு நீங்கள் மனதார மேரா பாபான்னு சொன்னீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களை என்ன சொல்கிறேன், மேரே பச்சேன. அவர் அவ்வளோ நாம் அவரை சாதாரணமாக நினச்சிட்டோம். அதான் பிரச்சனை. நாம் தான் மேரா பாபான்னு சொன்னோம். அவர் என்னம்மா சொல்கிறாரு? மேரா மீட்டே பச்சே, பியாரே பச்சே, லாட்லே பச்சேன்னு சொல்கிறார். என்னைக்காவது வெறும் பச்சைன்னு சொல்லியிருக்காரா? நீங்களும் வாணி இத்தனை வருஷம் கேட்குறீங்களே, முதல்ல என்ன வருது? மீட்டே மீட்டே சிக்கிலத்தே பச்சை தானே வருது. அப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நம்மளுடைய பேசிக்கில் வி ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அக்செப்டிங் ஸோ மெனி திங்ஸ். ஒரு அமெரிக்காவில் சைக்காலஜிஸ்ட், என்ன எனக்கு 3 நிமிஷம் தான் இருக்குது, கரெக்டாக முடிச்சிடும், டோன்ட் வரி. அமெரிக்காவில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு ஒரு 40,000 பேருக்கு சோதனை பண்ணார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாற்றம் வரணுன்னா 5 ஸ்டேஜில் வரணுங்கிற. முதல்ல தெரிந்து கொள்ளுதல், 2வது புரிந்து கொள்ளுதல், 3வது ஏற்றுக்கொள்ளுதல், 4வது நடைமுறைப்படுத்துதல், 5வது சொரூபமாகுதல். நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டிங், ப்ராக்டிஸிங் அண்ட் பிகமிங் அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு பியூட்டியாக என்ன கண்டுபிடிச்சார்னா, எல்லாமே 50% தான் உங்களால் முடியுன்றார். அதாவது எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அதில் 50% தான் புரிஞ்சுக்குவீங்க. எவ்வளோ புரிஞ்சுக்குவீங்களோ அதில் 50% தான் ஏற்றுக்கொள்வீர்கள். எவ்வளோ ஏற்றுக்கொள்வீர்களோ அதில் 50% தான் நடைமுறைப்படுத்துவீர்கள். எவ்வளோ நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அதில் 50% தான் சொரூபம் ஆகிறீர்கள். இப்போ பிரச்சனை என்னென்னா, தூங்காமல் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சுட்டீங்க, 50 சொல்லி குழப்புறீங்களேன்றீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, 100 விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ புரிஞ்சுக்குவோம்? 50 புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ ஏற்றுக்குவோம்? 25 ஏற்றுட்டா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? 12 ப்ராக்டிஸ் பண்ணால் எவ்வளோ சொரூபம் ஆகும்? 6. ஆக வெறும் 6% மாறுறதுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும்? 100 விஷயங்கள். அதனால தான் பாபா சர்வ சக்திவான் மட்டும் இல்லை, சர்வ யுக்திவான். டெய்லி முறையே கேளுங்கன்னு சொன்னார், படிங்கன்னு சொல்லலை. ஆன்லைன்லாம் கேட்க சொல்லலை, முறையே கிளாஸில் தான் வந்து கேட்கணும். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஆன்லைனில் படித்தா கூட உள்ளே போகாது. அதுக்கு நிறைய ப்ரூஃப்லாம் இருக்குது. லேர்னிங் டெக்னாலஜியில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்திரியங்களை பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அளவு புரிஞ்சுக்கிறோம். இப்போ பாபா நம்பர் வார் நம்மளை பண்ணியிருக்காரா? இல்லை. ட்ராமா நம்மளை நம்பர் வார் பண்ணியிருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் நம்பர் வாராக இருக்கும்? பாபாவும் நம்மளை வரிசைக்கிறமா ஆக்கலை, ட்ராமாவும் நம்மளை வரிசைக்கிறமா ஆக்கலை, நாம் மட்டும் ஏன் வரிசைக்கிறமா இருக்கும்? பாபா சொல்கிறார் அபேக்தவாணியில், புரிந்து கொள்கிற வரைக்கும் நீங்கள்லாம் 100% பாஸ். உங்களை யாருமே சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது, எல்லாம் சம்திங் ஸ்பெஷல். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளுதல் வரும்போது தான் வரிசைக்கிரமாக ஆகின்றீர்கள். உதாரணத்துக்கு, பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்கு தெரியாது? பொய் சொன்னால் நமக்கு தெரியும் அதனுடைய நஷ்டங்கள் என்னன்னு. குழந்தைங்க பொய் சொன்னால் அடிக்க கூட செய்கிறோம். ஆனால் நம்மளில் யாராவது, என்னை சேர்த்து சொல்கிறேன், எப்போதும் உண்மையே பேசுகிறோமா? இல்லை. ஏன்? பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், புரியும், பிறருக்கு நாம் சொல்லவும் செய்கிறோம், படிப்பினையும் கொடுக்குறோம், ஆனாலும் நாம் போய் சொல்கிறோம். ஏன்னா அந்த ஏன்னா இந்த லேக்கின் வருது பாருங்கள், அதுதான் ரொம்ப ஆபத்தான வேர்டு. ஏன்னா இந்த காலத்தில் உண்மையை சொல்லி வாழ முடியுமா? நான் உண்மையை சொன்னால் என்னுடைய மதிப்பு மரியாதை என்ன ஆகும்? உண்மையா இல்லையா? அப்போ எப்போ நீங்கள் இந்த முடிவை எடுத்துறீங்களோ, இந்த காலத்தில் உண்மையை சொன்னால் வாழ முடியாதுன்னு, அப்புறம் எப்படி உண்மையை சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்கல்ல. ஒரு ஜூரிஸ்ட் கான்ஃபரன்ஸு, தாதி பிரகாஷ் மணி ஏஞ்சி நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, இந்த சபையில் யாராவது ஒருத்தவங்க பொய்யே சொல்லாதவங்க இருந்தால் கை தூக்குங்கன்னா.
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெலாம் உட்காந்துருக்காரு பக்கத்தில், எல்லாம் தலையை குனிஞ்சிட்டாங்க, இவங்க மட்டும் கையை தூக்குனேன். நான் என் வாழ்க்கையில் விவரம் தெரிஞ்சு ஒரு பொய் கூட சொன்னதில்லை. எப்படி ஆடி போயிட்டாங்கன்னு. சாந்தி நிசப்தமாயிட்டு அந்த சபையை, யூனிவர்சல் பீஸ் ஆகல. பிகாஸ் இட் இஸ் லிவிங். வெறும் சொல்கிறது மட்டும் இல்லை, அதை வாழ்ந்து காட்டுவது. தாதி ஜானகிட்ட நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பார்த்தோம்னாக்கா தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் த பேசிக்ஸ். 14 ஆண்டுகள் பாபா அவங்கள படம் போட்டு தயார் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் வெளியே அனுப்புகிறார். நமக்கு 14 நாள் கூட கொடுக்கல. 7 நாள் கோர்ஸ் கொடுத்தோடனே மற்றவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேர் வி ஃபைண்ட் ப்ராப்ளம். அப்போ அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வதில் தான். இப்போ உதாரணத்துக்கு பாபா சொல்கிறார், குழந்தைங்கள அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இந்த ஒரு ஆத்மாவும், அது குழந்தையும் ஆத்மா தானே, அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்றார். நான் என்ன கேட்குறேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்ல அனுபவமும் இருக்குது, தெரியும். அடியாத மாடு, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லவே இல்லை பாருங்க. எப்போ நீங்கள் இந்த முடிவு எடுத்துட்டீங்களோ அடியாத மாடு படியாதுன்னு, அடிக்காம எப்படி இருப்பீங்க? அதே மாதிரி வாணி கேட்கும்போது நான்லாம் எப்படி கேட்போம் அப்படின்னாக்கா, ஒன்று நோட்டை 4ஆக பிரிச்சுக்குவோம். ஞானம், யோகம், தாரணை, சேவை. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தனித்தனியாக அதில் எழுதிட்டே வருவோம். முடித்தோன்னா பார்ப்போம், இன்றைக்கி ஞானத்தில் என்னென்ன பாயிண்ட் சொன்னார், யோகத்துக்காக என்னென்ன பாயிண்ட் சொன்னார், தாரணைக்காக என்னென்ன சொன்னார். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, முரளினா என்ன கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். முரளினா என்ன கரெக்டாக சொல்லணும், யதார்த்தமாக சொல்லணும். யதார்த்தம் தான் பேசிக். அடிப்படையில் நிறைய பேர் என்ன சொல்லணும்னா ஞான பொக்கிஷம்பாங்க, முரளினா மகா வாக்கியம்பாங்க, ஸ்ரீமத்தும்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன? லெட்டரா? சிம்பிளாக சொன்னால் பரமாத்மா ஆத்மாக்களுடன் பேசுகிறார், உரையாடுகிறார், உறவாடுகிறார். இந்த ரெண்டே தவிர எதுவும் இல்லைல்ல. உரையாடுகிறார், அவ்வளோதானே. அதனால தானே திடீர்னு ஒரு பேசிக்கிட்டே இருக்கா, வேறு சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறார். சொல்லும்போது சில விஷயங்களை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறார், சில விஷயங்களை அவர் கண்டுக்காமல் விட்டுடுறார். நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க. ஆனால் முதல்ல என்ன நாங்கள் நினைக்கிறது உண்டா, என்னோட இப்போ முயற்சி எப்படின்னா, ஞானம் சொல்கிறவர் யார்? ஞான கடல். எங்கேருந்து வந்து ஞானம் சொல்கிறாரு? பரந்தாமா. என்னமோ இந்த நெய்வேலியிலேருந்து வந்து சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. பரந்தாமத்திலேருந்து வந்திருக்காருங்க. எவ்வளோ தூரம், எவ்வளோ காலம் கழிச்சு வந்திருக்காரு? ஆமாம், 5 வருஷம் இல்லை, 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்கார். எதுக்காக வந்திருக்கார்? ஞானம் சொல்கிறதுக்கா. யாருக்கு? நமக்கெல்லாம் கிடையாது, பிராமணர்களுக்கெல்லாம் கிடையாது, எனக்கு. ஆக ஞான கடலான பாபா பரந்தாமத்திலிருந்து சுப்ரீம் டீச்சராக ஆகி 5000 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இப்பொழுது பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார், என்னுடன் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்றார். நினச்சி பாருங்கள், என்ன வரும்? போதை வரும். ஏன்னா போதை இல்லாமல் குஷி வராது. போதை எப்போ வரும்னா, நமக்கு பேசிக்காக நம்பிக்கை வேணும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, சுயத்தின் மீது, பாபாவின் மீது, பரிவாரத்தின் மீது, ட்ராமாவின் மீது, 4 மேலேயும் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ தான் போதை இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ போதை இருக்குமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ தான் குஷி இருக்கும். தாதி ஜானகி எப்போ நீங்கள் பாபா படத்தை பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க, பாபா இப்படி கையை காட்டினதே கிடையாது அவங்க லைஃப்பில். இப்படி தான் கை வைப்பாங்க, மேரா பாபா. சொல்லும்போது எப்படி இருக்கும், ரசித்து சுவைச்சு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் சொல்கிறோமா? இல்லை இதான் பிரம்மா பாபா, எங்களுக்கு தெரியாது அது பிரம்மா பாபான்ட்டு. மேரா பாபா வரணுமா வேண்டாமா? அப்போ பேசிக் என்ன அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பாருங்களேன், பிலாங்கிங்னஸ் எப்படி வருது. வானிலை நம்மளை என்ன பண்ணுறாரு, மேராப்பன் கொண்டு வர்றாருல்ல, பிலாங்கிங்னஸ் கொண்டு வர்றாருல்ல. நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இந்த ஹாப்பி வில்லேஜ் கூட யாருடையது? நம்மளுடையதுன்னு நினைக்கிறோம்ல. இல்லைனா இது ஹெட் குவார்ட்டர்ஸோட, சென்னையோட, அவங்க பார்த்துக்குவோம், நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ என்ன வராது, வில் நாட் ஹேவ் த கமிட்மெண்ட். அந்த என்ஜாய்மெண்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, பேசிக்கில் நான் யார்? முதல்ல வந்தவங்களுக்கெல்லாம் தெரியாது. சங்கமயுக சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. என்னுடையவர் யார்? பேத், எல்லைக்கு அப்பாற்பட்டவர். இப்போ நான் என்ன செய்யணும்? கிளாஸை முடிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஓம் சாந்தி. ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேக் டு பேசிக்ஸ், அடிப்படைக்கு நாம் திரும்பி போகணும். அதனால் அந்த போதை ஏற்றக்கூடியதுக்கு தெரியணும்.
முதல்ல இந்த 4 சப்ஜெக்டில் எழுதுனா இப்போ என்ன எழுதுவேன்னா, எந்த போதைக்கான விஷயங்கள் இருக்கின்றன, அதை எப்படி பாபா நமக்கு கன்வே பண்ணுறார் கேட்கும்போது என்ன ஆயிடுது, அதை தனியாக நம்ம எழுதிக்க முடியுது. ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன தெரியுமா, பாப் சமான் ஆகணும், கர்மாத்தீத் ஆகணும்னா பாபா சொல்லியிருக்கிற ஸ்லோகன்ஸ் இருக்குல்ல, அதை மனப்பாடம் பண்ணிங்கனாலே போதும். ஒரு நாளைக்கு 1000 தடவை நீங்கள் திருப்பி சொன்னாலே போதும். உதாரணத்துக்கு, இப்போது இல்லை நீ எப்போதும் இல்லை, இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த காரியத்தையும் போஸ்ட்போன் பண்ணவே மாட்டீங்க. जो करेगा सो पाएगा, जितना करेगा उतना पाएगा, जैसे करेगा उससे पाएगा. யார் எதை அடைவார்கள், எவ்வளோ செய்வாங்களோ அவங்க தான் அடைவாங்க. வெறுமனே பேசினவங்க, சொன்னவங்க, கேட்டவங்க எல்லாம் அடைய மாட்டாங்க, செய்கிறவங்க தான் அடைவாங்க. இந்த மாதிரி ஸ்லோகன்ஸை மட்டும் கூட நீங்கள் தனியாக எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம தாரணை சொரூபமாக ஆக்கிவிடலாம். நல்லது. ஓம் சாந்தி.